அடுத்தது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க 2வது நட்சத்திரத்தை செயல்படுத்தணும். அப்போ 2வது நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரம். அப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை இவர்கள் அவர்கள்ட்ட ஒரு இது வச்சுக்கணும், அதாவது ஒரு டைப் வச்சுக்கணும். டைப் மீன்ஸ் எப்படின்னா, கொஞ்சம் அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களுக்கு உண்டான தேவைகள் இதெல்லாம் நம்ம செய்யும்போது இந்த சுவாதி நட்சத்திரத்தோட நம்ம கனெக்ட் ஆகும்போது நமக்கு அது பண வரவுகள் அப்படிங்கிறது கட்டாயம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நரசிம்மர். அப்போ சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம். சரி, எனக்கு ரொம்ப எமர்ஜென்சிங்க, ராகு காலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா சுவாதி என்பது ராகுவுடைய நட்சத்திரம். அப்போ ராகு காலத்தை பயன்படுத்தி நரசிம்மருக்கு விளக்கு போட்டுவாங்க. கண்டிப்பாக ஒரு 48 நாள் போடுங்க. தொடர்ந்து எனக்கு ரொம்ப பண வரவில்லை, ஒரு குடும்பம் அமைய மாட்டேங்குது, எனக்கு குடும்பத்தில் உள்ளவங்களால பிரச்சனை, குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு, இந்த குடும்பத்தை நான் சேர்த்தணும், இது எல்லாமே 2வது நட்சத்திரம் தான். நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், அந்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியல, அதை நான் காப்பாற்றணும். இந்த 2வது நட்சத்திரத்தை பிடிச்சிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அடுத்தது இந்த 2வது நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரத்திற்கு தீபச்சுடர், அதாவது காற்றில் அசையக்கூடிய தீபச்சுடர். இவங்க டெய்லி தீபம் ஏற்றி வச்சு, அது அலுவலகமாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் இருந்தாலும் சரி, தினமும் தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபச்சுடரை ஒரு 5 நிமிஷம் கண் சிமிட்டாமல் பார்த்து உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கைக்கு வைக்கும்போது கண்டிப்பாக இந்த 2ஆம் இடம் சார்ந்து பண வரவுகளாகட்டும், ஒரு குடும்பமாகட்டும், ஒரு தொழிலாகட்டும், எல்லாமே அந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, சித்திரை நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் அப்படின்னா ஆஞ்சநேயர். அப்போ ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், வேலை கிடைக்கும், அடுத்தது கடன் அடையும், அடுத்தது தொழில் நல்லாயிருக்கும். ஏன்னா அது 6வது நட்சத்திரம். அப்போ மூல நட்சத்திரம். இப்போ மூல நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் என்னென்னா ஆஞ்சநேயர். இவங்க இந்த செந்தூர் வைக்கிறது இது மாதிரியெல்லாம் வைக்கும்போது அந்த வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ மூல நட்சத்திரத்திற்கு உண்டான இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிம்பிள் என்ன பார்த்திங்கன்னா, சிங்கத்துடைய வால், சிங்கத்தின் வால். அடுத்தது யானையுடைய தும்பிக்கை. இந்த தும்பிக்கை மட்டும் இருக்கும் பார்த்திங்களா, யானையோட முகம் இருக்கும், அதில் இப்படி தும்பிக்கையை தூக்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி யானையுடைய தும்பிக்கை. இதெல்லாம் நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கான வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 12 நாள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நான் 6வது நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தான் வரணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு ரொம்ப சூப்பராக 2மே அமைஞ்சு வந்திருக்கு. ராகு காலம், யமகண்டம். 6வது நட்சத்திரம் மூலம் வந்து கேதுவுடையன. அப்போ யமகண்டத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் ஒரு கடனை கொடுக்குறீங்களா, யமகண்டத்தில் கொடுங்க, கடன் நிவர்த்தி ஆகிரும். அதே மாதிரி ஒரு வழக்குக்கு போகிறீங்களா, யமகண்டத்தில் போங்க, ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. ஒருத்தர்கிட்ட பேச போகிறீங்களா, யமகண்ட நேரத்தில் போங்க, ஜெயிச்சுடும். அந்த ஹோரையும் நம்ம அதை அப்படியே நம்ம பயன்படுத்திகிட்டே வர அந்த இதுவும் நமக்கு நிறைய இதில் சொல்லியிருக்கேன். ஹோரையை நம்ம பயன்படுத்த நம்ம அதில் இருந்து நம்ம ஜெயிக்கலான்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம 6வது நட்சத்திரத்தை செயல்படுத்தி எப்படி வெற்றி அடைகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே.